நான் நிறைய கோயிலுக்கு போயிட்டேன், நிறைய தான தர்மங்கள் பண்ணிட்டேன். ஆனா இன்னும் எனக்கு புண்ணியங்கள் மட்டும் சேரவே இல்லை. பாவ தோஷங்கள் தான் அதிகரிக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணல, எந்த பாவமும் பண்ணல. எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு தண்டனை அப்படின்னு நம்மள நிறைய பேர் கண்டிப்பா நினைச்சிருப்போம். இந்த கதை ஏன் இவ்வளவு முக்கியம் தெரியுமா? ராமாயணத்துல லக்ஷ்மணனுக்கு ராமர் சொன்னது, மகாபாரதத்துல யுதிஷ்டனுக்கு பீஷ்மர் சொன்னது, பாகவதத்துல சுகபிரம்ம ரிஷி பரீட்சித்துக்கு சொன்னது. இந்த ரகசியம் தெரிஞ்சு தான தர்மங்கள் செஞ்சா நல்லதே நடக்கும்னு சொல்லி வாங்க காணொளிக்குள்ள போகலாம். செவியில் கவியோசை கலந்திட என் அன்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா. முன்னொரு காலத்துல ஒரு அழகான சிற்றூர் இருந்தது. அவ்வளோ பசுமையா இருந்தது. இயற்கை வளங்கள் நிறைஞ்சு தெரிஞ்சது. அப்படிப்பட்ட ஊருக்கு ஒரு கிணறு இருந்தது. அதுல தண்ணீர் ஊற்று வற்றாம இருக்கும். மக்கள் எல்லாரும் அங்கதான் வந்து தண்ணீர் எடுத்துட்டு போவாங்க. சில காலங்களுக்கு அப்புறமா அந்த ஊர்ல பயங்கரமான மழை. அதனால எல்லாருடைய வீட்டு கிணற்றுலயுமே தண்ணீர் வந்துருச்சு. இந்த கிணற்றுல வந்து தண்ணீர் எடுக்கிறத நிறுத்திட்டாங்க. மக்கள் யாரும் அங்க வராததுனால அந்த கிணற்றை சுத்தி நிறைய மரங்கள் செடி கொடிகள் வளர்ந்து அவ்வளோ பூக்களும் பழங்களும் காய்ச்சி தொங்க ஆரம்பிச்சது. இது அங்க இருக்கக்கூடிய பறவைகளுக்கும் மக்களுக்கும் உணவா இருந்தது. அந்த இடத்தை சுத்தி அப்படி ஒரு அமைதி. இந்த மாதிரியான ஒரு சமயத்துல ஒரு முனிவர் இந்த கிணறு இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள வராரு. ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த இடத்துக்குள்ள ஒரு பசுமையான இடத்தையும் அங்க இருக்கக்கூடிய கிணத்தையும் பாக்குறாரு. ரொம்ப தூரம் களைப்பா வந்ததுனால அவருக்கு சோர்வாவும் தாகமாவும் இருந்தது அப்படின்னு அந்த கிணற்று பக்கத்திலேயே அமர்ந்துட்டாரு. நண்பகல் நேரம். அவருக்கு அப்படி ஒரு தாகம். நம்ம பக்கத்துலதான் கிணறு இருக்கே, இங்க தண்ணீர் குடிக்கலாம் அப்படின்னு திரும்பி பார்க்கலாம்னு நினைக்கும் போது தன் எதிர ஒரு நிழல் தெரிஞ்சது. முதல்ல சின்னதா வந்த அந்த உருவம் போக போக பெருசாயிட்டே இருந்தது. பிரம்மாண்டமா தெரிஞ்சது. முனிவர் பின்னாடி திரும்பி பார்க்க பயந்தாரு. ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தியா இருக்குமோ அப்படின்னு பயந்து பதறி அடிச்சு ஓடினாரு. ஊருக்குள்ள நுழைஞ்சு ஊர் மக்கள் கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாரு. அந்த கிணற்றுல ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கு. அவ்வளோ பிரம்மாண்டமான நிழலை பார்த்த, யாரும் அங்க போயிடாதீங்க, அது பேராபத்துல கொண்டு போய் முடிஞ்சிரும் அப்படின்னு எச்சரிச்சாரு. இப்படி சொன்னதுக்கு அப்புறமா அந்த கிணறு இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள யாருமே போக முடியாத அளவுக்கு சுத்தி வேலி போட்டுட்டாங்க. அப்படி என்னதான் அந்த கிணற்றுல இருந்தது? அந்த கிணற்றுல ஒரு பிரம்மாண்டமான பள்ளி இருந்தது. சாதாரண பள்ளி இல்லைங்க, அதனுடைய தோற்றமே வித்தியாசமா இருந்தது. பொன்னிறமா இருந்தது. இப்போ அந்த பள்ளி மட்டும் இருள் சூழ்ந்த அந்த கிணற்றுக்குள்ள தனியா இருந்தது. தனிமையில ரொம்ப சோகமா இருந்தது. அதை போக்கும் விதமா அந்த இடத்துக்கு ஒரு அழகான கிளி ஒண்ணு பறந்து வந்தது. அந்த கிணற்று மேல அமர்ந்து அந்த கிணற்றையே உத்து பார்த்துட்டே இருந்தது. அதனுடைய கண்ணுக்கு மட்டும் அந்த பிரம்மாண்டமான பள்ளி தெரிஞ்சது. இந்த கிளி பள்ளி கிட்ட பேசுது. நீ ஏன் இவ்ளோ பெருசா இருக்க? ஏன் இந்த கிணற்றுக்குள்ள இருக்க? உன்னால வெளியில வர முடியாதா அப்படின்னு பல கேள்விகள் கேக்குது. இது வரைக்கும் யாருமே இந்த பள்ளி கிட்ட பேசினதே கிடையாது. அதை பார்த்து பயந்து போனதுதான் மிச்சம். முதல் முறையா ஒரு அழகான கிளி வந்து பேசவும் அந்த பள்ளிக்கு அவ்வளோ ஆறுதலா இருந்தது. பள்ளியும் தான் எதனால இங்க இருக்கோம் அப்படின்ற கதைய சொல்லுது. பழங்காலத்துல சூரிய வம்சத்துல நிருகன் அப்படின்னு ஒரு அரசன் இருந்தாரு. அவரு நீதி தவறாதவர். தாராள மனப்பான்மை அவருக்கு எப்பவுமே இருக்கும். அந்தணர்கள் மேல அளவில்லா அன்போட இருப்பாரு. அவருடைய ஆட்சியினால அந்த நாடே செல்வ செழிப்பா ரொம்ப அமைதியா இருந்தது. ஒரு நல்ல நாள்ல புஷ்கரம் அப்படின்ற புண்ணிய தலத்துல நிருகன் ஒரு பெரிய வேள்வியை நடத்தினாரு. அதுல பங்கேற்ற அந்தணர்கள் எல்லாருக்கும் ஆயிரக்கணக்கான பசுக்களை தானமா கொடுத்தாரு. ஒவ்வொரு பசுவும் தங்கத்தால அலங்கரிக்கப்பட்டு கன்றோட இருந்தது. மக்கள் அரசனுடைய தாராள குணத்தை போற்றி வாழ்த்த ஆரம்பிச்சாங்க. அந்த தானத்துல பங்கு பெற்ற ஒரு அந்தணன், அவனுடைய பெயர் பர்வதன். புஷ்கரத்துக்கு பக்கத்துலதான் அவனுடைய ஊர் இருந்தது. அவனுக்கும் ஒரு அழகான பசுவை பரிசா கொடுத்தாரு. அத தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சபலை அப்படின்னு பெயரிட்டு தன்னுடைய குடும்பத்துல ஒருத்தனாவே பாவித்து வளர்க்க ஆரம்பிச்சான். நாட்கள் போக போக அந்த பசுவும் பர்வதன் மேல ரொம்ப பாசமா இருந்தது. அவன் குரலை கேட்டாலே ஓடி வரும். அந்த அளவுக்கு அவங்களுடைய உறவு வளர்ந்தது.
ஒரு நாள் வழக்கம் போல பர்வதன் சபலைய குளிப்பாட்டுறதுக்காக பக்கத்துல இருக்கக்கூடிய ஆற்றுக்கு அழைச்சிட்டு போறான். திடீர்னு அந்த மலை பகுதியில கனமழை பெய்யுது. ஆற்று கரை புரண்டு பெரும் வெள்ளமா வந்தது. பர்வதன் எச்சரிக்கையோட விலகி நின்னாலும் சபலைய அந்த கடும் வெள்ளம் இழுத்துட்டு போயிருச்சு. எவ்வளவோ கூவி அழைச்சும் நீரோட்டத்துடைய வேகத்தால அந்த பசு கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போயிருச்சு. பர்வதன் மனமுடைஞ்சு போனான். வெள்ளம் அந்த பசுவை ரொம்ப தூரம் இழுத்துட்டு போய் கடைசியில அந்த நிருகமன்னனுடைய அரண்மனையில ஒரு கோசாலை இருந்தது. அதை ஒட்டின நிலப்பகுதியில நூற்றுக்கணக்கான பசு கூட்டத்தோட கலந்துருச்சு. இப்போ திரும்ப அந்த பசு மன்னருடைய இடத்துக்கே வந்துருச்சு. இங்கதாங்க கதையுடைய திருப்பு முனையே இருக்கு. சில காலம் போகுது. நிருகன் மறுபடியும் ஒரு வேள்வி நடத்துறாரு. அந்தணர்களுக்கு பசுவை தானமா கொடுக்கறாரு. அப்போ அனரதன் அப்படின்ற ஒரு அந்தனர் அங்க வரான். கோசாலையில இருந்த பசுக்களை பார்வையிட்ட நிருகன் அந்த கூட்டத்துல இருந்த சபலைய பாக்குறாரு. ஆனா அது யாருடையது அப்படின்னு அவருக்கு தெரியாது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா, அது தன்னுடைய பசுதான் அப்படின்னு நினைச்ச மன்னன் அதை தானமா கொடுத்துடலாம் அப்படின்னு அனரதனுக்கு கொடுத்துட்டாரு. அவனும் ரொம்ப சந்தோஷமா ஓட்டிட்டு தன்னுடைய ஊருக்கு போறான். இந்த வேள்வியையும் தானத்தையும் வெற்றிகரமா முடிச்சதுக்கு அப்புறமா இந்த நிருக மன்னன் பல அந்தணர்களோட சேர்ந்து மதுபானம் அருந்தி நடனம் ஆடிட்டு ரொம்ப குதூகலமா பாக்குறதுக்கு என்னவோ தேவலோகத்துல இருக்கக்கூடிய இந்திரன் மாதிரி காட்சி கொடுத்தாரு. இந்த நேரத்துல தன்னுடைய அன்பு பசுவான சபலையை இழந்த பர்வதன் மனம் நொந்து தேட ஆரம்பிச்சான். அவன் நாடு முழுவதும் தேடுறான். சோலைகள், கிராமங்கள் அப்படின்னு அந்த பசுவை தேடி அலைறான். வருடக்கணக்குல தேடி போனாலும் சோர்வும் பசியும் தான் அவனுக்கு கிடைச்சது. கடைசியா தேடி தேடி அனரதன் வீட்டு பக்கத்திலேயே வந்துட்டான். அங்க இருக்கக்கூடிய தொழுவத்துல தன்னுடைய பசுவான சபலைய பாக்குறான். தன்னுடைய பழக்கமான குரல்ல சபலை அப்படின்னு கூப்பிடுறான். அந்த பசு தன்னுடைய காதுகளை நிமிர்த்தி அந்த குரலை அடையாளம் கண்டு கயிற்ற அறுத்துட்டு பாசத்தோட பர்வத நோக்கி ஓடி வந்து அவனை ஒட்டி நின்னுச்சு. எத்தனையோ ஆண்டுகள் கடந்தாலும் அந்த பாசம் மட்டும் மாறவே இல்லை. இத பார்த்த அனரதன் ஓடி வந்தான். இது என்னோட பசு, மன்னன் எனக்கு தானமா கொடுத்தது அப்படின்னு உரிமை கொண்டாடினான். அதுக்கு பர்வதன், இல்ல இது என்னோட பசு, இதுதான் சபலை, நான் வருஷ கணக்குல அன்போட வளர்த்த இந்த பசு பாரு, இது என்ன மட்டும்தான் இப்படி நேசிக்கும், என்னை பார்த்து எப்படி ஓடி வந்தது பாத்தியா அப்படின்னு அவனும் பிடிவாதமா நின்னான். இது என்னுடைய பசுன்னு அனரதன் சொல்றதும் இது என்னுடைய பசுன்னு பர்வதன் சொல்றதும் இப்படியே மாத்தி மாத்தி பேசிட்டே இருந்தாங்க. அப்படியே அவங்க பேசி பேசிதான் இது நிருக மன்னன் தானமா கொடுத்த பசு அப்படின்னு தெரிய வந்தது. இதுக்கு தீர்ப்பு அந்த மன்னர்கிட்ட இருந்துதான் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி 2 பேரும் சேர்ந்து அரண்மனையை நோக்கி போறாங்க. அரண்மனை வாசல அடைஞ்ச அந்த 2 அந்தணர்களும் அவங்க வந்திருக்கிறத அரசர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு வாயில் காவலர்கள் கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்தால அந்த செய்தி நிருகனுக்கு போகவே இல்லை. நாட்கள் கடந்தது. அவங்களால அரசனை சந்திக்கவே முடியல. இதுல அந்த அந்தணர்களுக்கு பசியும் தாகமும் சோர்வும் அதிகமா இருந்தது. அவங்கள யாருமே கண்டுக்கல அப்படின்ற வேதனையும் சேர்ந்து இருந்தது. 2 பேரும் மனம் நொந்து போனாங்க. இவ்வளோ நாள் காத்திருந்து மன்னனையே பார்க்க முடியலனா இந்த பசுவுக்காக நம்ம 2 பேரும் ஏன் சண்டை போடணும்? இனிமே இது நம்ம 2 பேருக்குமே சொந்தமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு 2 பேருமே முடிவு பண்ணி அந்த சம்பளைய தவம் நிறைஞ்ச இன்னொரு அந்தணருக்கு 2 பேரும் சேர்ந்தே தானமா கொடுத்துட்டு தங்களுடைய பழைய வாழ்க்கைய வாழ்றதுக்காக போயிட்டாங்க. ஆனா அவங்க மனசுல இருந்த வருத்தமும் கோபமும் அப்படியே தான் இருந்தது. கொஞ்சம் கூட மாறவே இல்லை. இத்தனை நாள் தன்னை தேடி வந்தவங்களை கூட பார்க்க மறுத்த அந்த அரசன் மக்களுடைய நலனை எப்படி கவனிப்பான் அப்படின்ற எண்ணம் அவங்களுடைய உள்ளத்துல இருந்துட்டே இருந்தது. கோபத்தோட இருந்த அனரதனும் பர்வதனும் கடைசியில நிருகனுக்கு சாபம் கொடுக்கறாங்க. இந்த மன்னன் அடுத்த பிறவியில இழிப்பிறவியா பிறக்கட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாங்க. இந்த கொடிய சாபத்தை பத்தி கேள்விப்பட்ட நிருகன் உடனடியா அந்த 2 அந்தணர்கள் கிட்டையும் போய் கண்ணீரோட மன்னிப்பு கேக்குறாரு. எனக்கு தெரியாம நடந்த தவறு இது, என்ன மன்னிச்சிடுங்கன்னு கெஞ்சினாரு. உங்களுக்கு ஒரு பசுக்கு பதில 1000 பசு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. ஆனா எதுக்குமே அந்த அந்தணர்கள் செவி சாய்க்கவே இல்லை. இந்த ஒரு நிகழ்வால நிருக மன்னருடைய மனம் முற்றிலுமா உடைஞ்சு போயிருச்சு. தன்னுடைய விதியை ஏத்துக்கிட்ட அவரு தாமதிக்காம
தன்னுடைய மந்திரிகள், புரோகிதர்கள், வேத அறிஞர்கள் எல்லாரையும் அழைக்கிறாரு. அவங்க கிட்ட நடந்த விஷயத்த மனம் நொந்து போய் சொன்னதுக்கு அப்புறமா என்னுடைய மகனான வசுவை இன்னைக்கு அரசனா முடிசூடுங்க அப்படின்னு ஆணையிடுறாரு. அதுக்கப்புறமா எனக்காக ஒரு தங்கக்கூடிய இடம் வேணும். அது எப்படி இருக்கணும்னா சுகமான மென்மையான தன்மையுடைய ஒரு குழி எனக்காக அமைக்கப்படணும். அது கோடையிலிருந்து, குளிர்லிருந்து, பனியிலிருந்து இந்த மூன்றுலையும் காக்கக்கூடிய வகையில 3 பகுதிகளா அது இருக்கணும். பழம் தரக்கூடிய மரங்களும், மலரும் கொடிகளும், நிழல் தரக்கூடிய புதர்களும் அதை சுற்றி வளர்க்கப்படட்டும். 1.5 யோஜனை தூரம் வரைக்கும் மனம் கமலும் பூக்கள் நிறைந்திருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அந்த இடம் தயாராறதுக்கு முன்னாடியே நிருகன் தன்னுடைய மகனான வசு கிட்ட போய் புத்திமதி சொல்றாரு. மகனே, எப்பயுமே தர்மத்தோட நீ நிலைச்சிருக்கணும். சத்திய தர்மப்படி குடிமக்களை பாதுகாத்து ஆளணும். ஒரு சின்ன கவனக்குறைவால நான் எப்படிப்பட்ட சாபத்தை அடைஞ்சேன்றத நீ நேரடியா பார்த்துட்ட. அதனால யாரையும் எதையும் நீ புறக்கணிக்க கூடாது. என்னால நீ வருத்தப்பட வேணாம். மனிதன் அடைய வேண்டியதை மட்டும்தான் அடையிறான். துக்கத்துல அனுபவிக்க வேண்டியதை மட்டும்தான் அவன் அனுபவிக்கிறான். கடந்த காலத்துக்காக நீ வருத்தப்படக்கூடாது அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. நவரத்னங்களால அலங்கரிக்கப்பட்ட அந்த குழிக்குள்ள நிருக மன்னன் தன்னுடைய எஞ்சிய வாழ்க்கைய வாழ்றாரு. காலங்கள் உருண்டோடுது. நிருகனுக்கு வயதாயிட்டே இருந்தது. அவருடைய ஆயுளும் முடிஞ்சது. ஒரு நாள் அவருடைய ஆன்மா உடலை விட்டு நீங்கி நேர யமலோகத்துக்கு போச்சு. யமதர்மராஜன் முன்னாடி இந்த நிருகனுடைய ஆன்மா அமைதியா நின்னது. அப்போ யமதர்மராஜன் சொல்றாரு, நிருகா, நீ இந்த பிறவியில அளவற்ற புண்ணியங்களை சேர்த்திருக்க. அதை நீ எத்தனை யுகங்கள் அனுபவிப்ப அப்படின்றதுக்கு அளவே இல்லை. ஆனா நீ செஞ்ச ஒரே ஒரு தவறுக்கான தண்டனைய நீ அனுபவிக்கணும். எது முதல்ல வேணும் அப்படின்றத நீயே தேர்ந்தெடுத்துக்கோ. புண்ணிய பலனை முதல்ல அனுபவிக்கலாமா இல்ல பாவ பலனை முதல்ல அனுபவிக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. நிருகன் செஞ்ச அந்த ஒரே தவறு என்னன்னா, ஏற்கனவே தானமா கொடுத்த பசுவை மறந்துட்டு மறுபடியும் வேற ஒருத்தருக்கு அதையே தானமா கொடுத்தது மட்டும்தான். நிருகனுடைய ஆன்மா கொஞ்சம் கூட தயங்காம பதில் கொடுக்குது, என் பாவத்துக்குரிய தண்டனைய நான் முதல்ல அனுபவிக்கிறேன் அப்படின்னு. அந்த அந்தணர்கள் வேற இவரு மறுபிறவியில இழிப்பிறவியா பிறப்பாரு அப்படின்னு சாபம் கொடுத்திருந்தாங்க இல்லையா. அதனால யமதர்மராஜன் சொல்றாரு, நீ இத்தனை நாளா தான தர்மங்கள் செஞ்சிருக்க, ஒரு சின்ன தவறு செஞ்சுட்ட, அதனால இப்போ நீ அதற்கான தண்டனைய அனுபவி அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மாவை ஒரு பிரம்மாண்டமான பள்ளியா மாத்திட்டாரு. அப்போ அந்த ஆன்மா கேக்குது, நான் இவ்வளோ நாள் எப்படி ஒரு குழிக்குள்ள வாழ்ந்தேனோ அதே மாதிரி அமைப்புள்ள ஒரு குழி தான் எனக்கு வேணும். என்னை சுத்தி நிறைய மரங்கள், செடி கொடிகள், பழங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லவும், ஒரு கிணற்றை சுத்தி பல செடி கொடிகள், மரங்கள், பழங்கள், பூக்கள் எல்லாமே அமைச்சிட்டு அந்த கிணற்றிலேயே இந்த பள்ளியை விட்டுட்டாரு. அவர் எப்படிலாம் தான தர்மங்கள் பண்ணி வாழ்ந்தாரோ அதே மாதிரி அந்த ஆன்மா பள்ளியா மாறினாலோ, அந்த கிணற்றுக்குள்ள இருந்தாலும் அந்த ஆன்மா கேட்ட மாதிரியே அதனுடைய சுற்றுப்பகுதிகள் எல்லாத்துலயும் நிறைய பழங்கள், பூக்கள் எல்லாம் இருந்ததுனால அந்த காட்டுல இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் அந்த பழங்களை கொத்தி சாப்பிட்டு போகும். அங்க இருக்கக்கூடிய பூக்களை பறிச்சு கோயில்கள்ல கூட அர்ச்சனைக்கு வச்சுக்குவாங்க. நிருகனுடைய ஆன்மா மன்னனா இருந்து தானம் பண்ணது மட்டும் இல்லாம இப்போ தான் பாவத்துக்கான தண்டனை அனுபவிக்கும் போதும் கூட தானங்கள் பண்ணிட்டு இருந்தது. பல யுகங்கள் அந்த பிரம்மாண்டமான பள்ளி அந்த கிணற்றுக்குள்ளேயே வாழ்ந்தது. ஆனாலும் அதுக்கு அதனுடைய முற்பிறவி ஞாபகம் மறக்கவே இல்லை. தான் ஒரு காலத்துல மன்னனா இருந்தது, கோதானம் செஞ்சது, என்ன தவறு நடந்தது, எதுக்காக இப்போ பள்ளியா இந்த கிணற்றுக்குள்ள வாழ்றோம், இது எல்லாமே தெரிஞ்சு அங்கேயே வாழ்ந்துட்டு இருந்தது. இப்படி பள்ளி தன்னுடைய கதையை முழுவதுமா அந்த கிளி கிட்ட சொல்லி முடிச்சது. இந்த கதையை கேட்ட கிளி இப்போ சொல்லுது, நான் நீ ஏதோ சாதாரண பள்ளின்னு நினைச்சேன், ஆனா நீ இவ்வளோ பெரிய மன்னனா இருந்திருக்க அப்படின்னு அதுக்கு ஆறுதல் சொல்லுது. யாரும் இல்லைன்னு நீ வருத்தப்படாத, நான் இந்த காட்டுக்குள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ பறந்து போயிருச்சு. இத்தனை நாட்களா தனிமையில இருந்த அந்த பள்ளி தனக்காக ஒரு கிளி வந்து பேசிட்டு போச்சுன்னு நினைச்சு ரொம்ப மகிழ்ச்சியோட, மன நிறைவோட அந்த கிணற்றுல தொடர்ந்து வாழ்ந்தது. சத்திய யுகத்துல தொடர்ந்த அந்த பள்ளியோட வாழ்க்கை திரேத யுகம் போய் துவாபர யுகமே வந்துருச்சு. அப்போ பூமியில கிருஷ்ணரே அவதாரம் எடுத்துட்டாரு. ஒரு நாள் மாலை நேரம் சாம்பனும் பிரத்யும்னனும் காட்டு வழியா நடந்து வந்தாங்க. சாம்பன் சொல்றான், இந்த காடு ரொம்ப வித்தியாசமா இருக்கே,
இது ஒரு பழைய ஊரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே வழியில சிதைந்து போன பல கல் தூண்கள் இருந்தது. பிரத்யும்னன் சொல்றான், நீ எப்பவுமே இப்படிதான் சாம்பா, எதையாவது மர்மமா யோசிச்சுட்டே இருப்ப, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே காற்றுல ஈரமான மண் வாசனை வந்தது. சாம்பன் சொன்ன மாதிரியே அந்த இடம் ரொம்ப விசித்திரமா தெரிஞ்சது. அதனால அந்த வாசனை வந்த திசையை நோக்கி 2 பேரும் நடந்து போறாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த இடம் ரொம்ப மர்மமா தெரிஞ்சது. கண்ணு கட்டின தூரத்துல பாசி படிஞ்சு பாதி மூடப்பட்ட ஒரு கிணறு அவங்களுடைய கண்ணுல தென்பட்டது. அந்த கிணற்றை பார்க்கவும் சாம்பனுக்கு தான் அதிகமான ஆர்வம் வந்தது. அவன் வேகமா போய் அதை எட்டி பார்த்தான். உள்ள ஒரே இருட்டு. சுத்தி நிறைய மரங்கள் வளர்ந்து எல்லாமே மறைஞ்சிருந்தது. அந்த மரங்கள் எல்லாத்தையும் விலக்கி பார்க்கவும் அந்த இருட்டுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான உருவம் தெரிஞ்சது. அது என்னன்னு அவனால யூகிக்க கூட முடியல. அதனுடைய கண்கள் மட்டும் அந்த இருட்டுல கூட பிரகாசமா தெரிஞ்சது. அதை பார்க்கவும் ஆச்சரியமும் பயமும் கலந்த குரல்ல சாம்பன் ஓடி வந்து பிரத்யும்னன்ட்ட சொல்றான், நான் தான் சொன்னேன்ல, இங்க ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. கிணற்றுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான உருவம் தெரியுது. அது என்னன்னு தெரியலன்னு சொல்லவும் பிரத்யும்னனும் எட்டி பார்க்கறான். உள்ள அந்த உருவம் அசைஞ்சிட்டு இருந்தது. இது ஏதாவது அசுரனா இருக்குமோ அப்படின்னு அவங்க 2 பேருக்கும் தோணுச்சு. நம்ம எதுவும் நமக்குள்ள முடிவு பண்ண வேணாம், கிருஷ்ணர்கிட்ட போய் நடந்ததை சொல்லுவோம், அவரே தீர்மானம் பண்ணட்டும், அதுக்கப்புறமா நம்ம செயல்படுவோம் அப்படின்னு 2 பேரும் முடிவு பண்ணி கிருஷ்ணரை பார்க்க போறாங்க. கிருஷ்ணர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்றாங்க. கிருஷ்ணர் எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு நாளைக்கு காலையில நம்ம எல்லாரும் அங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. மறுநாள் காலையில கிருஷ்ணரும் அந்த 2 பேரும் கிணற்றை நோக்கி போறாங்க. கிருஷ்ணர் கிணற்ற நெருங்க நெருங்க உள்ள இருந்த அந்த பள்ளிக்கு ஒரு விசித்திரமான அதிர்வு ஏற்பட்டது. கிருஷ்ணர் பக்கத்துல வந்து அந்த கிணற்றுக்குள்ள எட்டி பாக்குறாரு. உள்ள பிரம்மாண்டமான பள்ளி தெரிஞ்சது. அந்த கிணற்றை சுத்தி இருந்த மரங்களை அப்படியே விலக்கி கிணற திறக்கிறாங்க. முதல்ல சாம்பனும் பிரத்யும்னனும் அந்த பள்ளியை தூக்க முயற்சி செய்யறாங்க. ஆனா ஒரு துளி கூட அசைக்க முடியல. அப்போ கிருஷ்ணர் தன்னுடைய இடது கையால ரொம்ப சாதாரணமா அந்த பள்ளியை கிணற்றுல இருந்து தூக்கி வெளியே விட்டுட்டாரு. நொடியே ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அந்த பள்ளியுடைய உருவம் ஒரு அழகான தேவனா மாறுச்சு. அவனுடைய உடல் உருக்கிய தங்கம் மாதிரி ஜொலிச்சுது. விலை உயர்ந்த ஆடைகளும் இதுக்கு முன்னாடி பார்க்காத ஆபரணங்களும் பல வகையா ரொம்ப அழகா அந்த உருவம் தெரிஞ்சது. முக்காலமும் தெரிஞ்ச கிருஷ்ணருக்கு அந்த பள்ளி ஏன் ஒரு தேவனா மாறி இருக்குன்னு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. ஆனா அங்க இருந்த மத்த 2 பேருக்கும் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதனால இப்படி மாறி போய் நிக்கிறான்னு தெரியவே இல்லை. அப்போ அந்த தேவனே தன்னுடைய கதைய அவங்களுக்கு சொல்றான். அதுக்குள்ள தேவலோகத்தில இருந்து ஒரு அழகான தேர் வந்தது. அந்த தேர்ல ஏறுறதுக்கு முன்னாடி அந்த தேவன் கிருஷ்ணர் கிட்ட சொல்றான், கிருஷ்ணா, நான் ஒரு காலத்துல மன்னனா இருந்தேன். நான் செஞ்ச ஒரு சின்ன தவறுனால இப்படி இவ்வளோ காலம் பள்ளியா வாழ்ந்துட்டேன். உன் கைப்பட்டதுனாலதான் எனக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய தலையில இருக்கக்கூடிய கிரீடமே தரையில பட்டு உரசுற அளவுக்கு கிருஷ்ணருடைய பாதங்கள்ல சாஷ்டாங்கமா விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான். கிருஷ்ணர் அவன்கிட்ட, இனிமே உனக்கு எந்த தண்டனையும் இல்லை, நீ செஞ்ச அத்தனை புண்ணியங்களுக்கும் இனி நீ என்னைக்குமே வைகுண்டத்துல வாழ போற, என்னுடைய கைப்பட்டதுனால உனக்கு மோட்சம் கிடைச்சிருக்கு, அதனால இனிமே உனக்கு மறுபிறவியும் கிடையாது அப்படின்னு அருள் கொடுக்கறாரு. இத கேட்ட அந்த தேவன் மகிழ்ச்சியா பேசுறான். நான் இப்போ அடைஞ்ச இந்த ஆனந்தத்தை வார்த்தையால சொல்ல முடியாது. இனி நான் எத்தனையோ யுகங்கள் வைகுண்டத்துல வாழ்ந்தாலும் உங்களுடைய திருவடிகளை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். உங்க பாதத்துல ஒரு தூசியா என்னை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்ல கிருஷ்ணர் அவனை மறுபடியும் ஆசிர்வதிக்கிறாரு. இறுதியா தேவலோகத்திலிருந்து வந்த அந்த தேர்ல ஏறி நிருகனுடைய ஆன்மா கிருஷ்ணரை நிறைவோட கடைசியா பார்த்துட்டு மன நிம்மதியோட வைகுண்டத்தை நோக்கி போகுது. ராமர் ஏன் இந்த கதையை லக்ஷ்மணர் கிட்ட சொன்னார்னா, ஒரு அரசர் ஒரு சின்ன தவறு கூட செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஒரு மன்னன் இந்த நாடு என்னுடையது, இதுல உள்ள உடைமையெல்லாம் என்னுடையது அப்படின்னு நினைச்சு இந்த நிருக மன்னன் மாதிரி எல்லாமே தன்னுடைய பொருள் நினைச்சு தானம் பண்றது எவ்வளோ பெரிய தவறு. இப்பேற்பட்ட தவறை ஒரு மன்னர் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ராமர் இந்த கதையை லக்ஷ்மணர் கிட்ட சொன்னாரு. மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் பீஷ்மர் என்ன சொல்லியிருக்காரு, ஒருத்தருக்கு ஒரு பொருளை தானம் பண்ணிட்டா அந்த பொருள் நமக்கு சொந்தம் கிடையாது, அதை நம்ம பொருள் நினைச்சு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் பாவங்களை தான் அதிகரிக்குமே தவிர புண்ணியங்களை சேர்க்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாகவதத்துல
அவர் தெரியாம கொடுத்துட்டாரு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு மன்னர் என்னதான் சிறப்பா ஆட்சி செஞ்சாலும் அவர் சின்ன சின்ன தவறு செஞ்சாலும் அதுக்கு அவர் தண்டனைக்குரியவர் தான். நம்ம ஒருத்தவங்கிட்ட இரவல் வாங்கின பொருளை யார்கிட்டயும் தானமா கொடுக்க கூடாது. ஒரு பொருளை தானம் கொடுத்துட்டா அந்த பொருளை தானம் கொடுத்ததையே நம்ம நினைக்க கூடாது. கத்தி, ஊசி, இந்த மாதிரியான கூர்மையான பொருட்கள், துடைப்பம், பழைய இல்லனா கெட்டு போன உணவு, கிழிந்த ஆடைகள் இல்லனா உடைந்த பொருட்கள், இதெல்லாம் தானமா கூட கொடுக்க கூடாது, தர்மமும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த காணொளி இனிதே முடிவடைகிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் கதைப்போமா? நன்றி, வணக்கம்.